என்ன ஊருடாது? ஜப்பால் இருக்கிற எல்லாருக்கும் மூக்கு சப்பையா இருக்கிற மாதிரி இந்த ஊர்ல வீடெல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. எப்படி கண்டுபிடிக்கிறது? டிரைவர், வண்டி கொஞ்சம் நிறுத்துப்பா. சாமி, யாரு? சாமி, இங்க வெங்கடகிருஷ்ண வீடு எது? இதான் வெங்கடகிருஷ்ணன் வீடு. அப்பாடா. சார், நீங்க வெங்கடகிருஷ்ணனோட ஃபாதரா? வெங்கடேஷனோட ஃபாதர், நான் அவருடைய சன். இவரே ரிட்டையர்ட் ஆகிற வயசுல இருக்காரு. இவரோட ஃபாதருக்கு ஒர்க்கா? என்ன தனக்கு தானே பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல, நான் மெட்ராஸ்ல இருந்து வர்றேன். என் பேர் ஜோசப். இத சொல்றதுக்கு மெட்ராஸ்ல இருந்து வரீங்க? என்ன இத சொல்றதுக்கு அரேபியால இருந்தா வருவாங்க. அது உங்க சௌரியம். மெட்ராஸ்ல நான் ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ல ஒர்க் பண்றேன். ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த வெங்கடேஷன் 4 விக்கெட் salary. வேற யாரும் இல்ல, என் தங்க பையன் மருமன். ஐயோ, நான் அவரை பார்க்கணுமே. என்னைய சார்? உங்கள டேய் டேய். யார? உங்கள இல்ல சார், டேய்ல இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்காரு. என்னப்பா? ஐயோ, யாரு? வெங்கடகிருஷ்ண சாமி, என்ன காப்பாத்துங்க. கால விடுங்கோ, எழுந்துருங்கோ. இது வெங்கடேஷன் இல்ல, பின்ன என் பையன் பட்டாபிராமன். நான் செல்லப்பா பட்டாபின்னு கூப்பிடுவேன். நீர் கொட்டாவின்னு கூப்பிடும். வெங்கடகிருஷ்ணன் எங்க? அதோ வெங்கடகிருஷ்ணன். சாமி, வெங்கடகிருஷ்ண சாமி, என்ன காப்பாத்துக்கோ. வெங்கடகிருஷ்ண சாமி, என்ன காப்பாத்துக்கோ. இந்த பாருங்க, டேய் பட்டா, யாராது? வந்ததுல இருந்து இப்படிதான் ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் காலையே உழுந்துட்டு இருக்கான். என்ன காப்பாத்துறேன்னு சொல்லுங்க, அப்பதான் நான் எழுந்திருப்பேன். சரி, காப்பாத்துறேன், எழுந்திருங்க. டேய் பட்டா, என்னடா இது? எனக்கு ஒண்ணும் புரியல. உன்னோட வேலை பார்க்க போறேனா? ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்குல்ல? ஆமா. உங்களுக்கு அசிஸ்டண்டா என்ன தான் போட்டுருக்காங்க? தள்ளுங்க. அதுக்கு என்னப்பா? என் பேர் ஜோசப். அது சரி, அதுக்கு ஏன் என் கால்ல விழுற? அது சரி, இது யாரு? எங்க அம்மா. அம்மா, உங்க புள்ளைகிட்ட சொல்லி என்ன காப்பாத்து சொல்லுங்கம்மா. வெங்கடகிருஷ்ணா, என்னடா இது? என்னங்க சுத்த நச்சா இருக்காள? என்ன வேணும்? சொல்றேன், கொஞ்சம் தனியா வரீங்களா? டேய் பட்டா, அம்மா கூட்டிட்டு ஆத்துக்கு போ. என்ன வேணும் சொல்லுங்க. சார், சாருக்கு இதான் முதல்ல கிடைச்ச வேலையா? ஆமா. வேணாம் சார், வேலையே கடைசி வேலையா ஆயிடு போகுது சார். என்ன வேணாங்கிற? சார், அந்த வேலையில சேராதீங்க சார், ப்ளீஸ் சார். ஏன்? ஐயோ, அது உங்களை மாதிரி ஆளுக்கு செய்யற வேலை இல்ல சார். ஐயோ, கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்களேன். என்னத்தை நான் புரியும்படியா சொல்றது? மோர் குழம்பு வெண்டைக்காய் சாப்பிட்டு சும்மா தளதளன்னு தக்காளி மாதிரி வச்சிருக்கேன் உடம்ப. வியட்நாம் காலனிக்கு வேலைக்கு வந்தீரு, அங்கங்க ஓட்ட போட்டு ஜூஸா உறிஞ்சிருவா. வியட்நாம் காலனியா? வியட்நாம் காலனியா? வியட்நாம் காலனி அப்படின்னா அது நீங்க வேலை பாக்குற இடம். அப்போ ஏஎன்டி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனி? அது உங்களுக்கு வேலை கொடுத்த இடம். நீங்க வேலை பார்க்க போற இடம் வியட்நாம் காலனி. உங்களுக்கு ராவத்துல தெரியுமா? தெரியாது. ஐயோ, அவன் அவசரத்துக்கு பேடு கிடைக்கலன்னா அருவாமனையிலே சேவிங் பண்ணிக்குவானே. கோட்டர் கோவிந்தர் தெரியுமா உங்களுக்கு? அவன் தண்ணி அடிச்சான்னா கிக்கு நமக்கு வரும். போதிலே போட்டு நிமித்துருவான். அட்லீஸ்ட் மயில் ராவனே. கோவிந்தசாமி, முன்சாமி, பிச்சுவா பக்கரி, ரெட்டவால் தகடு, தட்டவால் தகடு, பட்டவால் பகடு, யாரையுமே தெரியாதா? இவெல்லாம் தலைக்கு 5 கொலை பண்ணிட்டு வியட்நாம் காலிலே சுத்திட்டு அந்த கும்பல காலி பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணதா கம்பெனி உம்மை செலக்ட் பண்ணி இருக்கு. உம்மை பலியாடா அனுப்புறா. அவளை காலி பண்ண நினைச்சீர், நீர் காலி ஆகிடுவீர். கோயில்ல சொல்ற மந்திரம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட கும்பல்ல கோரசா அடிச்சு விட்டுலாம். ஆனா இந்த கும்பல்ல சேர்ந்தீரு, உம்மை க்ளோஸே பண்ணிடுவா. வேண்டாஜிரே, நீர் வேலைக்கு சேர்ந்தா நானும் அசிஸ்டண்டா வரணும். நீர் பலியாடா, ஆனா இலவச இணைப்பா நானும் பலியாகணும். நான் குடும்பஸ்த 3 பொண்டாட்டி 1 புள்ள. ஐயோ, தப்பா வருதே. 1 புள்ள 3 பொண்டாட்டி. ஐயோ, அதுவும் தப்பு. எனக்கு எத்தனை பொண்டாட்டி இருந்தா உமக்கு என்ன? நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம். நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம். நீர் அந்த வேலைக்கு வர வேண்டாம். அட பாவி, வந்துட்டியா? நீ சொன்னியன்னு உனக்காக வராம இருக்க எவ்வளவோ முயற்சி பண்ண, முடியலையடா மூதேவி. உன் காலில் நான் எத்தனை தடவை விழுந்தேன். உங்க அம்மா காலில் கூட விழுந்தேன். நான் என்ன கேன பையனா? பீட, மரியாதையா பேசு. நான் ஆபீசர், நீ அசிஸ்டன்ட். தெரியுது. அதனாலதான் இப்படி தம் கட்டி நிக்கிறியா? ஆமாடா மண்டு, இது கூட தெரியலையா? சார், நீங்க தானே வெங்கடகிருஷ்ணன்? ஆமா. உள்ள கூப்பிடுறாங்க. வரட்டுமா? போங்க, உள்ள போய் மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாம் நிறைய வாங்கிங்க. தேவைப்படும். ஒரு ஆல் தி பெஸ்ட் கிடையாதா? இனிமே இங்க ஆல் தி பெஸ்ட், எல்லாமே ஆல் தி ஒஸ்ட் தான். வியட்நாம் காலனின்னு பயமுறுத்துன. ரொம்ப குவைட்நாம் காலனியா தெரியுது. ரொம்ப சாந்தமா அமைதியா இருக்கு. ஐயரே, இது புயலுக்கு முன்னால் இருக்கிற அமைதி. ராவத்தூர் புயல் ஜெயில்ல மையம் கொண்டிருக்கு. அது ரிலீஸ் ஆகி காலனிக்குள்ள வந்து கரையை கடக்கும் போதுதான் தெரியும் எத்தனை கூரை காணாம போகுது, எத்தனை வீட்டு கதவு பறந்து போகுதுன்னு. அவன் துண்டை காணும் துணியை காணும் ஓட போறான். சரி, எவ்வளவு பாச்சு? 30 ரூபா கொடுங்க சார். 30 ரூபா? இங்க வரதுக்கு 30 ரூபா? அதானே, மீட்டரே 20 ரூபா தான் காட்டுது. நான் எப்படி பார்த்தா 10 ரூபா தான் கொடுக்கணும், அதுவே ஜாஸ்தி. ஏண்டா, இதனை மீட்டரா கிலோமீட்டராடா? சரி 20 ரூபா கொடுத்துட்டு வாங்க. இந்தா, மீட்டருக்கு மேல 10 ரூபா போட்டு கொடு சார். என்னது? மீட்டருக்கு மேல 10 ரூபா போட்டு கொடு சார். ஓஹோ, நீயே 10 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுக்குறியா? இந்த எடுத்துக்க. சார், நீ படிச்சவன் தானே, இப்படி பண்ணலாமா? ஏண்டா டேய், இந்தியாவுல படிப்பை எதுக்கு தான் எடுக்கிறது விவசாயே கிடையாதாடா? படிச்ச ஆளுங்களை வேலைக்கு மட்டும் எடுக்காதீங்க, மத்த எல்லாத்துக்கும் எழுங்கடா.
இந்த பார், வேணும்னா இந்த 20 ரூபாய் எடுத்துட்டு போ. இல்லையா லிப்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சார் இந்த காலனிக்கு ஆட்டோக்காரன் ஒருத்த வர மாட்டான். போனா போதுன்னு வந்தா எனக்கு கொடுத்தா வர பிடிக்கல. நான் மட்டும் என்ன இஷ்டப்பட்ட அந்த காலனிக்கு வந்தேன். எல்லாம் என் தலை எழுத்துடா. சார் என்ன நீ ஐயர் கூட போறேங்கறியா? சரி போய்க்கோ. என்ன கூட நான் ஆட்டோ ஓட்டிட்டு போறேன். பேசினபடி 10 ரூபா மேல போட்டு 30 ரூபா கொடுக்காம போக கூடாது சார். யாரா பேசினா? யாரா பேசினா? நீ ஏன் உன் மனசுக்குள்ள மீட்டருக்கு மேல 10 ரூபாய் நினைச்சிட்டா அதை நாங்க கொடுக்கணுமா? விடா கையா. யோ, இப்ப பணத்தை குடியா நான் வரேன். விடா கையா. பணத்தை குடியா நீ. ஐயோ ஐயா ஐயா என்ன காப்பாத்துங்கடா. பணத்தை குடியா நான் விடுறேன் உன்னை. விடுறா அவரை. யோ, பணத்தை குடியா. பணத்தை குடியா நீ. விட்றா. அந்த புரோக்கர் ஒரு அம்மா பேர் சொன்னானே, என்னது? ஜானகி அம்மா. ஜானகிம்மா. வீடு எங்க தெரியுமா? தெரியாதே. சரி பாப்போம். ஓ, இவரை கேப்போம். இவர் என்னது கேக்குற? இவர்தான் ரேகை அழிச்சிட்டு இருக்காரு. Glad to meet you. என் பேர் வெங்கடகிருஷ்ணன். சாருக்கு என்ன பேர் வைக்கலையா? கம்முன்னு இருக்காரு. ஜோசப், இந்த ஜானகி அம்மாவோட வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஒருவேளை ஊமையோ? சிவடா கூட இருக்கலாம். ம். ஜானகி 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 ஜானகி. ம்ம். கேட்காத இந்த காதுக்கு அலங்காரமா ஒரு வளையம் வேற. சரியான டமாரமா இருப்பான் போல இருக்கு. சாமி என்ன என்ன விட்டு போறீரு? யாருப்பா நீங்க? எதுக்காக அந்த ஆள்கிட்ட போய் என்ன பத்தி விசாரிக்கிறீங்க? அப்ப நீங்க தான் ஜானகி அம்மாவா? ஆமா, என்ன பத்தி விசாரிக்கிறதுக்கு அந்த ஆள் தான் கிடைச்சானா? அட அவன் செவிடான்னு எங்களுக்கு தெரியாதுமா. ஐயோ, அவன் செவிட இல்ல, மகா மொரட. உங்க அதிர்ஷ்டம், நல்ல மூட்ல இருந்திருக்காரு ராவுத்தரு. என்ன எந்திரிச்சிட்டீங்க? யாருன்னு சொன்னீங்க? ராவுத்தரு. கர்த்தரே. கர்த்தர் இல்ல கண்ணு, ராவுத்தரு. அம்மா ஜோசப், அம்மா ஆ? குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுக்குமா. ஏப்பா, குடிக்க தண்ணி வாங்குறதுக்காக தான் ராவுத்தர்ட்ட விசாரிச்சுக்கிட்டு என் வீட்டுக்கு வந்தீங்களா? போற வழியில ஏதாவது பொட்டி கடையில சோடா வாங்கி குடிச்சு போவீங்களா? அம்மா கொஞ்சம் நில்லுங்க. ஆ. புரோக்கர் எங்களை அனுப்பிச்சாரு. புரோக்கரா? புரோக்கர் பரமசிவம். புரோக்கர் பரமசிவமா? ஆமா, புரோக்கர் பரமசிவம். புரோக்கர் பரமசிவமா உங்களை அனுப்புனது? அம்மா நீங்களுமா செவிடு? இது என்ன வீட்டாம் காலனியா செவிட்டாம் காலனியா? சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்களே. ஐயோ, நீங்களா நீங்களா? அவரே அவரே. அவர்தானா அவர்தானா? நீங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு தெரியாம உங்களை நான் பேசிட்டேன். கொஞ்சம் உட்காருங்க, இத வந்துடுறேன். அத்தாச்சி அத்தாச்சி, கடவுள் கண்ணை திறந்துட்டான். நம்ம காயத்ரிக்கு நல்ல விடிவு காலம் பிறந்துருச்சு. என்னத்தா சொல்ற? பையன் வந்திருக்கான். எந்த பையன்? புரோக்கர் பரமசுத்திட்டு சொல்லி வச்சிருந்தோம்ல, நம்ம காயத்ரிக்கு ஏத்த மாப்பிள்ளையா பாருன்னு அனுப்பி வச்சுட்டான். அப்படியா? பையன் எப்படித்தான் இருக்கா? ஐயோ, ராஜா வாட்டம் இருக்கான். நாம வாடகை தாங்க போறது மாடி போஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பாப்போம். ம். அம்மா வராங்க. உங்க பேரு என்னன்னு சொல்லலையே? என் பேர் ஜோசப். ஜோசப்பா? ம். கிறிஸ்டினா? ஜோசப்னா கிறிஸ்டினா இல்லாம பின்ன சைவ சித்தாந்த மடாதிபதியாவா இருப்பான். அவரு அவர் பேர் வெங்கடகிருஷ்ணன். மை பாஸ். ஃப்ரெண்டுன்னு சொல்ல வந்தேன். ஃப்ரெண்டா? வெங்கடகிருஷ்ண அப்படின்னா ஐயரா? சாதாரண ஐயர் இல்ல, ஐஎஸ்ஐ முத்திர குத்துன ஐயர். ஏ இல்ல, நாங்க அசைவ பிள்ளைமாரு. புரோக்கர் சொல்லலையா? அதெல்லாம் நாங்க பார்க்கல, தேவையும் இல்ல. அப்ப பரவாயில்லைங்கிறீங்களா? எதுவா இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே தான். அப்ப நாங்க பார்க்கலாமா? எதுக்கு நீங்க சிரமப்பட்டு போய் பாக்குறீங்க? ஆ. அதுவே வரும். மாடி போசன் கீழே வருமா? கிளவி குழப்புறாளே. ஐயரே வாடகை பேசுங்க. என்ன பேசிக்கிறீங்க? ஒண்ணு இல்லைங்க, எதுவா இருந்தாலும் முதல்ல பேசிக்கிறது நல்லது. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? ஐயோ, என்னங்க நீங்க? நான் கேட்க வேண்டிய கேள்வியை நீங்க கேக்குறீங்க. இருந்தாலும் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க. என்னால முடிஞ்சதை செய்யறேன். என்ன இன்னும் வரல? டோட்டலி கன்ஃபியூஷன் பா. டேய், யாரா நீங்க ரெண்டு பேரும்? கேக்குறேன்ல, கால ஒண்ணுல சவுடா. அண்ணே, அண்ணே, ராவத்தர் அண்ணே, அவங்க வேற யாரும் இல்ல, நம்ம காயத்ரிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. உண்மையாடா? ஆமா, இவர்தான் பொண்ணு பார்க்க வந்தாரு. நான் கூட வந்த ஃப்ரெண்டுங்க. எனக்கு 3 பொண்டாட்டி 2 சம்சாரம். ஐயோ, ஒரே கன்ஃபியூஷன். விடுங்கப்பா. இல்லையா? ராவத்தர் அண்ணே, காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேணாம். சரி. அப்பா, ஒழிஞ்சான் பீட. நீங்க உட்காருங்க, வர ஆமா. வர சொல்றேன். ஐயோ, என்னடா இது லொல்லா இருக்கு. உள்ள ஓடிடுறாங்களே. ஏன் நான் பொண்ணு பார்க்க வந்தேன்னு சொன்னேன்? நான் மட்டுமா சொன்னேன்? அந்த அம்மாவும் கூட சேர்ந்து சொல்லுச்சு. ராவத்துல கிட்ட இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு அந்த அம்மா ரீல் சுத்துச்சு. நானும் கூட சேர்ந்து சுத்துனேன். அப்படிங்கிற? அப்படிதான். அதுல என்ன டவுட்? ஜோசப், ஒருவேளை நான் நிஜமாவே பொண்ணு பார்க்க வந்திருக்கேன்னு நினைச்சிருக்காங்களோ? சொல்ல முடியாது, அப்படியே இருக்கலாம். ஜோசப், என்னையா? ஜோசப், இது பொண்ணு பார்க்கற சமாச்சாரமா தெரியுது. நான் தான் வந்தப்ப சொன்ன, எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க தான் நம்பலையிற. ஜோசப், சொல்லியா? என்னன்னு? அதுக்காக வரலன்னு சொல்லியா? எதுக்காக? அதுக்காக தான்யா. அதான் அந்த அதுக்காகனா எந்த எதுக்காக? அதுக்காக வரலன்னு சொல்லியா? சரி, நீங்களே சொல்லுங்க.
சொல்லியா? கில்லாரிங்க சார், சொல்றேன். ஆ. உன் பேர் என்னம்மா? காயத்ரி. காயத்ரி. பேர் நல்லா இருக்குல்ல? ஜோசப், நாம எதுக்காக வந்திருக்கோம் சொல்லியா? ஏம்மா துணை கில்லாதம்மா. சிவா, தம்பி ஜோசப், கொஞ்சம் இப்படி வாங்க பேசணும். இந்தம்மா காயத்ரி. ஐயோ, என்ன தனியா விட்டு. உங்க பேர் என்ன? நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். நாங்க எதுக்காக வந்திருக்கோம்னு சொல்றதுக்குள்ள நீங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு காப்பியை கொடுத்து அனுப்பிட்டீங்க. இதுக்காக நாங்க அதுக்காகத்தான் வந்திருக்கோம்னு ஒத்துக்க முடியுமா? நான் எதுக்காக சொல்றேன்னா, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஐயோ பெரிய இம்சியா இருக்கேடா. அங்கதான் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்து போச்சு. ஐயோ, கல்யாணம் ஆனா எல்லாம் சரியா போகும். அட கர்த்தரே கர்த்தரே, நாங்க பொண்ணு பார்க்க வரல. பின்ன புரோக்கர் பரமசிவம் வீடு வாடகைக்கு இருக்குன்னு சொன்னா. என்னது?